ஹலோ, ஓம் குகேந்திர, நீங்க கதைக்கிறது கேக்குது, சொல்லுங்க. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணுங்க குகேந்திரே, நீங்க கதைக்கிறது கேக்குது. நான் கதைக்கிறது கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணவா? ஓம் குகேந்திர, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. குட் ஈவினிங் டு யூ ஆல். இது வந்து ஜெர்மன் கிளாஸ் ஓஎஸ்டியால் நடத்தப்படுறது. ஜெர்மன் கிளாஸ் வந்து செகண்ட் பேட்ச் இது வந்து தொடங்க போகிறோம். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க முன்னும் அனைவரும் நீங்கள் மியூட்டில் விட்டுட்டு கேளுங்க. மற்றது உங்களுக்கு ஏதேனும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கையை உயர்த்தி பேசலாம், இல்லாட்டிக்கு மியூட்டை அன் பண்ணி போட்டு பேசலாம். மற்றது இப்போ ஜெர்மனில் ஜெர்மன் எக்ஸாம் வந்து இங்கே வந்து இலங்கையில் 2 சென்டர் தான் இருக்குது. ஆனால் இன்ஸ்டியூட்டில் வந்து 300 இன்ஸ்டியூட்டு கிட்ட இங்கே நடைபெறுது. அதால் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அந்த இடம் கிடைக்கிறது எல்லாம் கொஞ்சம் கடினமான இதில் இருக்கும். ஆனால் எங்களோட நீங்கள் இணைஞ்சு இருக்கிறதால உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் வராது. அதெல்லாம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளுவோம். மற்றது நீங்கள் எங்களோட எக்ஸாம் இதில் ஜாயின் பண்ணி செய்கிறதால உங்களுக்கு வந்து 25% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். மற்றது இப்போ இந்த இது வந்து நீங்கள் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ளறதுக்கு வந்து நர்சிங், மற்றது ஹவுஸ் பில்டிங் ஸ்டடீஸ், யூனிவர்சிட்டி அப்படி போகிறவங்களுக்கும் கூட அதிகமாக இதில் பெனிஃபிட்ஸ் இருக்கும். மற்றது உங்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து அட்டென்ஷன்ஸ் வந்து சரியாக எடுக்கப்படும். மற்றது என்விரான்மெண்ட் ஆகியவற்றை கண்காணிக்கப்படும். சரியான நிலை இல்லாவிட்டால் உங்களாவே நேரடியாகவே தொடர்பு கொள்வீனம். நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் சரியாக பண்ணாட்டிக்கு உங்களை நேரடியாகவே தொடர்பு கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏஐ ஸ்ப்ராக்ஷெலோ வந்து முதல் மாதத்தில் சிறந்த 15 மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். இது ஒரு புதிய நவீன தொழில்நுட்ப இது ஏஐ மூலம். இப்போ அந்த நிறைய இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டில் இருந்தபடியே ஜெர்மன் மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதிகம் நீங்கள் ஏஐ மூலமாக நீங்கள் அவையோட ஏஐயோடையே தொடர்ந்து நீங்கள் பேசி நீங்கள் அந்த பேச்சு திறனை உங்களோட முன்னேற்றத்தை சரி பார்த்து கொள்ளலாம். மற்றது ஏஐ ஊடாக நீங்கள் அந்த ஸ்போக்கன் வந்து சரியான முறையில் பேசுகிறத அதை செக் பண்ணி எல்லாம் உங்களுக்கு செய்து தரும். மற்றது அந்த ஸ்லைட் அதுக்கு ஒருக்கா விடுங்க. இதன் வந்து ஜெர்மன் ஏஐ ஃபர்ஸ்ட் டே 3 செஷன் தமிழ் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போங்க. இப்போ என்னுடைய பேர் வந்து நான் வந்து குகேந்தினி. இங்கே வந்து இலங்கையில் வந்து இப்போ எங்களை மாதிரி நிறைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டில் படித்த பிள்ளைகள் வந்து எங்களோட ஓஎஸ்டி நிறுவனத்தால் தேர்வு செய்யப்பட்டு நாங்கள் இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வந்து சரியான முறையில் தமிழ் மொழியில் நாங்கள் கற்றுக் கொடுத்து உங்களை வந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வழிநடத்தப்பட செய்வோம் உங்களுக்கு. மற்றது நீங்கள் வந்து தமிழ் மொழியில் கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகம் உங்களுடைய என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சுகமாக உங்களுக்கு படித்து கொள்ளக்கூடிய அந்த வசதிகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் மற்றது டிரெக்டாக நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜில் நீங்கள் ஒரு
பிற லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் அந்த தாய்மொழியோட கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு அதிக திருப்தி ஏற்படும். நாங்கள் வேறு இப்போ டிரெக்டாக நாங்கள் ஜெர்மன் லாங்குவேஜிலே படிக்கும்போது சந்தேகம் இருந்து எங்களால் கேட்க முடியாது, விளங்கில் என்றாலும் கேட்க முடியாமல் இருக்கும். மற்றது அவைய சொல்லித்தர கிராமர் வந்து உங்களுக்கு விளங்காமல் இருக்கும். இப்போ நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனும் சரியான முறையில் தான் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அந்த கிராமர் கூட சரியான அடிப்படையின் கூட நான் சொல்லித் தருவோம். அதுக்கு எடுத்த பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் அதுக்கு செய்வோம். அடுத்த ஸ்லைட்டுக்கு போங்க. ஓஎஸ்டி எக்ஸாம் நீங்கள் இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் வந்து இலங்கையில் இன்னொரு எக்ஸாம் சென்டர் ஒன்று இருக்கு, அதுதான் இவ்வளோ காலம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ வந்து ஓஎஸ்டி வந்து புதுசு இல்லை, வந்து இப்போ இவ்வளோ காலமாக வேறு வேறு நாடுகள் யூரோப்பில் எல்லா நாட்டிலையும் இருந்தது. ஆனால் ரீசெண்டாக இப்போ தான் இலங்கையில் வந்து அவங்க கொண்டு இதை உருவாக்கி செயற்படுத்தி கொண்டு இருக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் செய்கிற மற்ற எக்ஸாம் செய்கிறதுக்கும் இந்த எக்ஸாம் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் படிக்கும்போது நீங்கள் படிக்கிற விதங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் வந்து ஓஎஸ்டி எக்ஸாம் தான் உங்களுக்கு ஈஸியான முறையாக இருக்கும். நீங்கள் செய்து பார்க்க ஓஎஸ்டி தான் இலகுவான முறையாகவும் இருக்கும். இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து வேறு எக்ஸாம் சென்டர்ல எல்லாம் செய்து நிறைய 11 தடம் ஃபெயில் விட்டு நிறைய பேர் எல்லாம் எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாயிருக்கணும். இப்போ நாங்கள் எல்லாம் அதெல்லாம் பார்க்க நாங்கள் ஓஎஸ்டி எக்ஸாம் சாம்பிள் பேப்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். ஏற்கனவே எக்ஸாம் நிறைய தடவை வேறு இடத்துல எடுத்து வைக்கி அதை காட்டினாதே விளங்கும் இது எவ்வளோ ஈஸியான ஒரு எக்ஸாம்னு சொல்லி. நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு 100க்கு 90% இதில் வாய்ப்பு நிறைய அதிகம் இருக்குது. அடுத்த ஸ்லைட்டுக்கு விடுங்க. சாரி, ஏதோ கொஸ்டின் கேட்கணும், கை வைத்துனீங்க. என்ன கொஸ்டின் நீங்க இப்ப கேட்கலாம்? விளங்கல. ஒருத்தவங்க கை வைத்து இருக்கிறாங்க கொஸ்டின் கேட்க. Yeah. Hi. Good evening. And I'm Surya. Okay. Because now, Miss, can I ask some questions about your courses? Because Miss, is your because this course cover like is because this is a new language for me. Because English is have like basic grammar too. Because which means that we are going to move on the English subject. For an example, like grammar parts and the basic nouns, like that kind of things we covered in this section. Miss, so what will cover, like which means the new language, and because alphabet letters or difference, like that kind of things include this. So in this section, will you speak in Tamil or only English? Yeah, I can speak Tamil but little bit, Miss. So Hello? because yeah, கொஞ்சம் கதைக்க கொஞ்சம் Okay. So கஷ்டம். in this section, Yeah. most we will teach you in grammar. Most Okay. but normally when you go to the other exam center or in other places, they Okay. will have a course textbook. They will have a textbook. So just you have to study the whole books. So you will not Okay. understand what is there is, and you don't know what is the exam will come. So we are not doing like that. We are Okay. teaching tenses, and then we will practice the past papers. That is the easiest way. You will catch very easy and easiest way to pass the exam. And it's like IELTS, right? It's same thing in the 4 module, like listening, speaking, writing, reading, like that kind of, IELTS. Yeah, that's right. Listening, reading, writing, and speaking. Okay, right. That's a So four module is there. okay, And Miss. this is the easiest exam. Really, I would like to say this is the easiest exam. When you compare with the other exam, previous that another center exam, and with us, if you compare with that, you will understand this is the easiest exam. Really, this is the easiest exam. Because I 11 years I'm teaching German language, and I took before I have our student has taken that in another exam center. Okay. Then I compare with that paper.
So after that, I feel this is very easy, and for us also it is not too tough To to teach understand. also. Okay. Yeah. Yeah, I understand that. I understand. Okay. Okay. Okay, thank you. Okay. So German is so for our students, we will all our students we will reserve we will pay discount 25%. எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் 25% டிஸ்கவுண்ட் வந்து செய்வோம் எல்லா மாணவர்களுக்கும். மற்றது அவங்கள வந்து சரியான முறையில் நாங்கள் வழி நடத்தி அந்த எக்ஸாமுக்கு ஏற்றவாறே நாங்கள் அதை ட்ரெயின் பண்ணி விடுவோம் நாங்கள். ஸ்லைட் அடுத்ததுக்கு கொண்டு போங்க. மற்றது வந்து இந்த A1 கோர்ஸ் வந்து 2 மாச கிளாஸ் எடுப்போம். A2 வந்து 2 மாசம், B1 வந்து 3 மாசம், மற்றது B2 வந்து 4 மாசம். அப்ப நீங்க வந்து 100% வந்து உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். இதுல நீங்க படிக்கும்போது இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். இப்போ இதால வந்து நீங்க படிக்கிறதுக்கு மற்றது அப்ராட் போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி போகிறதுக்கு ஒர்க் விசாக்கு நிறைய விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு இது வந்து உகந்ததாக இருக்கும். இந்த மைக்ரேஷன் கன்சல்டன்சியோட தொடர்பு கொண்டு நீங்கள் அது எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம் முடிவா. Yeah, hello. ஹலோ. யா சாரி. நான் கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குமா தெரியல மிஸ். கொஞ்சம் தமிழ் கதைக்கிறது நான் சரியா விளங்குதானே கதைக்கிறது? பிரச்சனை இல்லை, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஆமாம். என்னன்னா மிஸ், பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் இங்கிலீஷ் மீடியம் மிஸ். அப்போ நான் கொஞ்சம் குறைவு அதில் ஃபீல் கதைக்கிறது. அப்போ கொஞ்சம் ஒர்க் பிளேஸில் இருக்கு, நான் இப்போ இருந்து கொண்டு இருக்கேன் ஒஃபிஷியலாக. ஸோ அதை கதைக்கிறேன் மிஸ். பிகாஸ் என்னென்னா மிஸ், இங்கிலீஷ் இப்போ நாங்கள் இந்த A1s இருக்குது தானே, எங்களோட A1 இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இருக்குது தானே. தென் இது நாங்கள் கவர் பண்ணி முடிச்ச பிறகு எங்களுக்கு வந்து இப்போ லைக் இப்போ எங்களோட ஒரு பேசிக் லெவல் நாலேஜ் விச் மீன்ஸ் ஒரு கிராமட்டிக்கல் நாலேஜ் ஃபுல்லாக கவர் ஆகுமா இந்த சப்ஜெக்ட், இந்த எங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ்? இப்போ நாங்க வந்து படிப்பிக்கும் போது நாங்க வந்து பேசிக்கா நீங்க ஸ்போக்கன் நீங்க தனியா படிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா நான் வந்து பேசிக்ல இருந்து உங்களுக்கு பிரசன்ட் டென்ஸ் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நாங்க கொண்டு வரோம். நான் நீங்க அதுக்காக நீங்க தனியா நீங்க ஸ்போக்கன் கிளாஸ்ன்னு சொல்லி தனியாவே ஏன்னு சொன்னா இப்போ ஒரு மொழியை நாங்க படிக்கும்போது நாங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணி பேசக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ நாங்கள் ஸ்போக்கன் நாங்கள் கொஞ்சம் ஸ்போக்கனை பாடமாக்கிட்டு அதை கேட்கறது கொள்றது அப்படி மாதிரி தான் அது நீங்க மெமரைஸ் பண்ணி 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 செய்ய வேண்டியிருக்கும். ஆனா இது அப்படி இல்லை. நாங்க டென்சஸை படிப்பிக்கும் போது அந்த காலங்கள் இதுகள் எல்லாம் டென்சஸை படிக்கும் போது நீங்க குயிக்கா நீங்களே வசனம் அமைச்சு நீங்களா பேசக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது மிஸ், அடிஷ்னலி ஒன் திங் நான் கேட்கணும். இப்போ நான் வந்து இப்போ இந்த ஃபீல்ட் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் மிஸ், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கிலீஷ் நாங்கள் யூஸ் பண்ண லெட்டர்ஸ் இருக்குது தானே மிஸ். இப்போ லைக் நாங்கள் இப்போ இங்கிலீஷ் எடுத்துக்கொண்டோம்னா மிஸ், லைக் இப்போ அங்கே யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது தானே. இப்போ ABCD லைக் தட் கைண்ட் ஆஃப் திங் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அங்கே. அதே மாதிரி இப்போ எங்களோட இந்த லாங்குவேஜில் மிஸ் இப்படியான இங்கே வேறையா இல்லாட்டி சேம் திங்கா அந்த இங்கிலீஷை யூஸ் பண்ணுவோம்? எப்படி கேட்குறீங்க, திருப்பி கேளுங்க. இப்போ எங்களோட இப்போ இங்கிலீஷ்னு எடுத்தோம்னா மிஸ் எக்ஸாம்பிளா, இப்போ அங்கே அல்ஃபபெட் லெட்டர்ஸ் லைக் ABCD அப்படி தானே வரும். நாங்கள் ஒரு எங்களுக்கு நார்மலாக லாங்குவேஜ் லைக் இதே மாதிரி இந்த இதுக்கு வந்து மிஸ் இப்போ லைக் அந்த சேம் இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி லெட்டர்ஸ் எல்லாம் சேம் தான்.
இங்கிலீஷ் லெட்டர் தான், ஃபுல்லா இங்கிலீஷ் லெட்டர் தான், எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆனா அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ஒரு சின்ன சின்ன டிஃபரெண்ட் தான் ப்ரொனன்சியேஷன். அப்ப அது வந்து நீங்க படிக்கிறதுக்கும் சரியான ஈஸியாகவும் இருக்கும். நாங்க வந்து அதான் நான் சொல்றேன், நான் பேசிக்ல இந்த உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்க அல்பாபெட்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்பாபெட் ஸ்டார்ட் பண்ணிக்க நான் உங்களுக்கு ரீடிங் மெத்தட் வந்து தந்து தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போவேன். அது அப்படி கொண்டு போகும்போது நீங்களாவே வாசிக்கிறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திடுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நீங்க ஜெர்மன் லாங்குவேஜை ரீட் பண்றதுக்கான ப்ராக்டிக்கல் நீங்களாவே அதை தயார் பண்ணி தான் பெறுவீங்க. ஓகே மிஸ், ஓகே மிஸ், ஓகே மிஸ். கொஞ்சம் எனக்கு இப்ப அதான் கொஞ்சம் நீங்க டவுட்ஸ் நீங்க இருந்தது. பயப்பட நவ இட்ஸ் தேவையில்லை. குட். நாங்க ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கும்போது நாங்கள் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குமோன்னு சொல்லி அந்த அந்த பயம் தேவையில்லை. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நீங்க அல்பாபெட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ரீடிங் டிப்ஸ் சொல்லி ஒன்று நான் கொடுப்பேன். அந்த ரீடிங் டிப்ஸ் அது வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி நீங்க பாடமாக்கிட்டு அந்த ட்ரைனிங் நீங்களே அதை கொடுத்து ட்ரெயின் பண்ணிக்கணும். அடுத்த கிளாஸ் வரைக்கும் நீங்க ரீட் பண்ணீங்க ஷுவரா. ஓகே மிஸ், ஓகே மிஸ். நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி அட்டென்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் தர டியூட்டோடைக்கும் செகண்ட் கிளாஸ் நீங்க வரும்போது நீங்க ரீடிங்கோட பெறுவீங்க. அது ஷுவர். நான் 100% அது ஷுவர் பண்ணி சொல்லுவேன். ஓகே மிஸ். வேற இன்னும் டவுட் இருக்கா? தட்ஸ் இட். தேங்க் யூ. ஓகே, ஹலோ மிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. ஓம். நான் சாமந்தி கதைக்கிறேன். சரி சொல்லுங்க. இப்போ ஜெர்மன் எக்ஸாம் எழுதுறேன்டா, இப்போ ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் மாதிரி சேமாக இருக்குமா? இப்போ ரீடிங் ரைட்டிங் ஆமாம், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் சாம்பிள் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். லிஸ்னிங், ரைட்டிங், ரீடிங், ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் வந்து நீங்க 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 நினைக்கிற மாதிரி ஒரு வேற வேற இடங்கள்ல படிப்பிக்கிற மாதிரி நாங்கள் படிப்பிக்கிறோம் இல்லை. நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளவுக்கு தெளிவா ஈஸியா அவங்க கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி தான் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி படிப்பிக்கிறோம். நீங்க எங்கிட்ட படிச்சுட்டு நீங்க வேற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கதைச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு புரியும். நீங்க எங்கள்கிட்ட படிக்கிறதுக்கும் அவன் வேற ஒரு ஆள் படிக்கிறவங்க சொல்ற விஷயத்துக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க தெரியும். அந்த எங்கட இதுல படிக்கிறதுக்கும் அது மற்ற இடங்கள்ல படிச்ச வீட்டு எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும்போது உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும். இது வந்து என்னன்னு சொல்லணும்னா, இப்ப நாங்கள் பேசிக்கா அடிப்படை ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் உங்களுக்கு கொண்டு போவோம். இப்போ சொன்ன மாதிரி தான் டென்சஸ் கூட படிப்பிப்போம். நாங்கள் டென்சஸ் கட்டாயம் படிப்பிச்சு தான் நாங்கள் உங்களை கொண்டு போவோம். டென்சஸ் தான் மெயினே. உங்களுக்கு டென்சஸ் படிச்சா தான் நீங்க எல்லாம் நீங்களே செய்வீங்க. பேப்பரை தந்தா நீங்களே செய்வீங்க. ஓகே மிஸ். அந்த A1 A2 அதுகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, A1 A2 வந்து அது அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் மாதிரி தான் பெறும். A1 வந்து ஃபவுண்டேஷன், அடுத்தது A2 வந்து இதுக்கு அடுத்த லெவல்ல வருது. பேப்பர் மெத்தட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் பெறும். ஆனா கொஞ்சம் கிராமர் கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சிக்கு மாறிக்கொண்டு போகும். இப்போ A1 வந்து நார்மல் பேசிக் கிராமரோட போகும். A2 வந்து கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட்ல போகும். B1 வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகும் கிராமர். ஓகே. மற்றது இப்போ நீங்க பேமெண்ட்டும் நீங்க வந்து ஹாஃபா பே பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றது உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு. மற்றது நீங்க என்னென்னு சொல்றது, நீங்க இங்க வந்து கோர்ஸ் ஃபீயும் நிறைய குறைவு உங்களுக்கு. நீங்க எவ்விடம் இருக்கிறீங்க? ஜெஃப்னா. இப்போ உங்களுக்கு தெரியும் ஜெஃப்னால வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் படிப்பிக்கிறதுக்கு எவ்வளவு கோர்ஸ் ஃபீ என்று உங்களுக்கு தெரியும். நியர்லி 1 lakh கிட்ட போகுது. சரியா? நீங்க அப்படி பார்க்கும்போது இங்க வந்து 30,000 சொல்லிக்க உங்களுக்கு அந்த 1 month அந்த ஃபீ தான் நீங்க வருது. நீங்க கட்ட போறீங்க 30,000 35க்குள்ளேயோ அந்த 1 monthக்குள்ள ஃபீ தான் நீங்க கட்ட போறீங்க. அப்ப அது மட்டும் இல்லை, நீங்க வீட்டை இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு இல்லை. சரியா? மற்றது நீங்க வேலைக்கு போறேன்னு சொன்னா உங்களோட வேலை கூட பாதிப்பு இல்லை. ஈவினிங் கிளாஸ் தான் உங்களுக்கு வரப்போகுது. வீக்ல 2 கிளாஸ் வரப்போகுது. அந்த வீக்ல 2 கிளாஸுமே உங்களுக்கு 2 months கிளாஸ்ல நாங்க முடிச்சு தந்துடுவோம். ஓகே மிஸ். மிஸ் இப்போ பேப்பர் எக்ஸாம் தானே நடக்கும்? பேப்பர் எக்ஸாம் தான். இப்போ வேற இடத்துல வந்து லிஸ்னிங், ரீடிங், ரைட்டிங் எல்லா பேப்பரையும் ஒரே இதாக கொடுத்துருவீனும் சரியா? அவங்க கொடுக்குற டைமுக்குள்ள முடிச்சிடணும். ஆனா இங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு பேப்பரும் செப்பரேட்டா தனித்தனியா தான் கொடுத்து வாங்குறது. அப்ப அதனால உங்களுக்கு
டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா நீங்க எக்ஸாம் கூட ரிலாக்ஸா செய்யலாம். சரியான அந்த டிஃபரெண்ட் இங்க. அந்த டைமுக்குள்ள செஞ்சு முடிக்கணுமா எக்ஸாம் பேப்பர்? ஆமாம். ஹொயரனுக்கு இவ்வளவு டைம்னு சொல்லி லிஸ்னிங்குக்கு இவ்வளவு டைம்னு சொன்னா அந்த லிஸ்னிங் அந்த டைமுக்குள்ள முடியும். நீங்க டைம் காணும், உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் போதிய அளவுக்கு காணுமா இருக்கும். ஓகே மிஸ். Yeah. Good Hello. evening, Miss. ஹலோ Yeah. Hello, Miss. ஒரு question. ஹலோ Hello, Miss. ஒரு question உங்கள்கிட்ட கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க. இந்த சர்டிபிகேட் வந்து இப்ப எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் விசா எடுக்கிறதுக்கு வந்து வேலிடா இருக்குமா? நீங்க இந்த OST சர்டிபிகேட்டை வந்து நீங்க ஓமாம், நீங்க என்னத்துக்குமே நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் அந்த இதுக்கு பண்ணலாம். முதல் இருந்த எக்ஸாம் சென்டர் அதே இதுதான் இங்கே. நீங்க அந்த கன்ஃபியூஷன் ஒன்றும், இது வந்து ஜெர்மன் எம்பசியால அங்கீகரிக்கப்படுது. நாடு முழுவதும் இது வந்து இந்த எக்ஸாம் சென்டர் இருக்கு, எல்லா உலகத்துல எல்லா நாட்டிலயும் இருக்கு. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து ஸ்ரீலங்கால இப்ப கிட்டடியில தான் வந்து ஓபன் ஆகியிருக்கு. என்ன சொன்னா அந்த எக்ஸாம்க்கு ஒரு சென்டர் தானே ஏற்கனவே இருந்தது, அதனால நிறைய ஸ்ட்ரகல், அதனால டக்குன்னு என்டர் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை. அப்ப அதனால இன்னொரு சென்டர் வந்து ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. அவ இன்னும் கொஞ்சம் சுகமா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு. மற்றது இந்த சர்டிபிகேட் எல்லாம் ஃபுல் வேலிட், எம்பசிக்கு இதுக்கு ஃபுல் வேலிட். இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, என்னன்னு சொன்னா நான் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட். எனக்கு வந்து இப்ப ஜெர்மனில நான் ஒர்க் பண்ணணும்னா அட்லீஸ்ட் B2 லெவலாவது நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். அப்ப என்னன்னு சொன்னா நான் வந்து இந்த சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு ஜெர்மனி போறது பெட்டரா இருக்குமா, அல்லது நான் இப்ப A1 கட்டாயம் செய்ய வேண்டியிருக்கும்? என்ன எனக்கு ஸ்பான்சர்ஷிப் விசாக்காக தேவைன்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நான் வந்து B2 மட்டும் இங்க செய்துட்டு அங்க போய் அதுக்குரிய எக்ஸாம் எழுதுறது பெட்டரா இருக்குமா, இல்லாட்டி இங்கேயே சர்டிபிகேட் எடுத்துட்டு போறது பெட்டரா இருக்குமா? ஓகே, இப்ப வந்து நீங்க A1 முதல் ஸ்டார்ட் பண்ணி கட்டாயம் நீங்க படிக்க போறீங்க, சரியா? ஆமாம். A1 படிக்க போறீங்க. A1 படிச்சுட்டு நீங்க அந்த B2 உங்களுக்கு டைம் டியூரேஷன் காணுமா இருந்தா நீங்க B2 இங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நிறைய சீப், உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் கூட. B2 எக்ஸாம் விளங்கிச்சா? மட்டும் இந்த இங்க B2 எழுதிட்டு சர்டிபிகேட் வந்து நிறைய வேலிட் இருக்கு, உங்களுக்கு எக்ஸ்பீரியட் ஆகாது டக்கண்டு. ஓகே. ஓகே, இப்ப என்னன்னா நீங்க இந்த அங்க போயிட்டீங்கன்னு சொன்னா இந்த சர்டிபிகேட்டோட அங்க போயிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ஜாப்ல போகலாம். நீங்க சர்டிபிகேட் இல்லாம போறதால நீங்க திருப்பி நீங்க B2 படிக்கணும். B2 படிக்கிறதுக்கு இங்கத்த மாதிரி 4 மந்த்ஸ்ல முடிக்கலாது. அங்க வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி அங்க போகணும். நீங்க போய் அது வந்து சில நேரம் 1 இயர் ஆகலாம். அப்ப உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு போக்குவரத்து எல்லாமே கரைச்சிடலாம். அதே பார்க்க நீங்க ஆன்லைன்ல படிக்கும்போது உங்களுக்கு நிறைய உங்களுக்கு லாபம். ஓகே. என்னன்னா இப்ப லாபமும் அந்த கூடத்தான், உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கூடத்தான். ஓகே, இங்க இப்ப சர்டிபிகேட் எடுத்துட்டு போனா சொல்லுங்க. அங்க அது ஷுவரா வேலிடா இருக்குமா? இப்ப என்ன சொன்னா அவங்க திருப்பி அங்க வேலிட் போய் இருக்கு. நாங்க B2 இன்னொரு வேலிட் தானே, B2 வேலிட் கூட. இங்க இருக்கிற இந்த சர்டிபிகேட்டை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்களா? என்ன நாங்க திருப்பி இன்னொரு எக்ஸாம் எழுத வேண்டி வராதா? இப்ப நான் வந்து ஹெல்த் இல்ல ப்ரொஃபஷனல் இல்ல இல்ல, தானே, அப்ப நான் இது திருப்பி வந்து எழுத வேண்டி ஜெர்மன் வராதா? தானே உங்களுக்கு சர்டிபிகேட் தருது. இது வந்து ஸ்ரீலங்கன் இதுல தாரது இல்ல. இந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ஜெர்மன் தான், ஜெர்மனால அங்கீகரிக்கப்பட்ட ஜெர்மன் இதுதான் உங்களுக்கு தெரியுது. OST வந்து ஜெர்மன், இவங்க ஸ்ரீலங்கன் இல்ல. ஜெர்மன் இதுதான் இங்க வந்து செய்யணும் அந்த எக்ஸாம் இதுகளை. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு எங்க போனாலும் வேலிட் இருக்கு. இது ஸ்ரீலங்கன் இல்ல, இது வந்து ஜெர்மன் இதுதான் நடக்குது. ஜெர்மன் இதால தான் நடக்குது. இப்ப ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஒர்க்கிங் செய்யறோம் அங்க. ஓகே 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 மிஸ். ஓகே, தேங்க்யூ. Yeah. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Yeah. Hi, Miss. Sorry for the trouble. Ananda, Miss. It's இது okay, no problem. You can ask any question, you can ask. ஓகே, தேங்க்யூ. பிகாஸ் மிஸ் என்னடா உங்களோட இப்போ இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது தானே, இப்போ உங்களோட A1 எக்ஸாம்ஸ் நீங்கள் சொன்னீங்க இந்த லைக் IELTS மாதிரி செப்பரேட்டாக தான் நடக்க போகுது எக்ஸாம்ஸ். ஏ அந்த எக்ஸாம்ஸ் வந்து மிஸ் இப்போ இந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கோர் கிட்டேரியன் இருக்குது தானே, கேட்டகரிஸ் வந்து இப்போ லைக் இப்போ எக்ஸாம் IELTS ஐ ஹேவ் 2 times IELTS. ஸோ அவங்க வந்து 6.5 7.5 அப்படி தானே போகும் பாயிண்ட்.
மார்க்ஸ் கேட்டகரைஸ். ஓகே. இங்க ஸோ வந்து நீங்க பாஸ் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து 60 அப்படி எடுக்கணும். 6 அதாவது மினிமம் 60 எடுத்தா ஓகே. ஓகே. லைக் விச் மீன்ஸ் அந்த 60 லைக் ஓவர் 60க்கு அப்புறம் தான் நாங்கள் பாஸ் நாங்கள் எக்ஸாம் பாஸ் அவுட் ஓ வர்றதுக்கு லைக் ஓ இப்போ அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க? இப்போ எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணி தான் ஃபுல்லாக வருமா, இல்லை ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஓ தனித்தனியா? ஓ இல்ல அது நீங்க எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணித்தான் மார்க்ஸ் கூட்டி தான் போடுவீங்க 60க்கு. இப்போ லிஸ்னிங்குக்கு 25, ரீடிங்குக்கு 25 அப்படி ஒரு செக்ஷனுக்கும் வருது. அப்ப அதெல்லாம் கூட்டி 60 வந்தா சரி உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ். 60க்கு மேல வந்தா சரி. ஓவரால் வந்து எங்களுக்கு 100 வந்து 25 பிரிச்சிருக்காங்க. லைக் என்னன்னு சொல்ல டிவைட் பண்ணிருக்காங்க 4 ஓமாம் ஓமாம் 100 25 பிரிச்சிருக்கு. ஓகே மிஸ். பிகாஸ் என்னன்னா இப்போ இந்த இந்த சர்டிஃபிகேட்ஸுக்கு தானே, பிகாஸ் நான் செக் பண்ண மிஸ், பிகாஸ் இட்ஸ் மை பிரதர் வாஸ் born in ஜெர்மனி. ஸோ அவர் என்னன்னு சொல்றேன்னா இப்போ ஆஹா அது குக்கீஸ் இருக்கு தானே. ஸோ அங்கே பிறந்தபடி அவங்க டச் தானே அவங்களோட மதர் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ என்னடா அந்த அவர் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி ஒர்க் பண்ணுறபடியா இப்போ நான் வந்து அகாடமிக் ஸ்டூடெண்ட் ரைட் நான் பேச்சுலர்ஸ். ஸோ இப்போ நான் ஃபினிஷ் பண்ண பிறகு தென் கிளைண்ட்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும் இப்போ அவங்களோட சேர்ந்து. இதை கன்வர்கேஷன்ஸ் இருக்கு தானே, ஆஹா ஒரிஜினல் ஜெர்மன்ஸோட கன்வர்கேஷன்ஸ் செய்யணும். ஸோ நான் இப்போ இந்த A1 முடிச்சுட்டு நான் இந்த ஜோப்ரோவில் டேக் ஓவர் பண்ணுறது பெட்டரா, இல்லாட்டி லைக் A1 லைக் எந்த லெவலோட முடிச்சுட்டு போகிறது பெட்டர் ஐடியா இருக்கும் மிஸ்? அந்த ஆப்ஷன்ஸ் எதுவும் ஐடியா இருக்கா மிஸ்? பிகாஸ் விலங்கல்ல இருக்கு திருப்பி கேளுங்க. இப்போ என்னடா மிஸ் அந்த பிரதர் வந்து அங்கே ஜெர்மன் கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் கிளைண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணணும். அப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் பேஸ்ட் கிளைண்ட் ஐடி ஃபீல்டு பேர் சாஃப்ட்வேர் பேஸ்ட் கிளைண்ட்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணணும். நீங்கள் கிளைண்ட்ஸ் மீது கன்வர்கேஷன் செய்யணும் அவங்களோட அக்ரிமெண்ட்ஸ் லைக் சைன் பண்ணுற. அப்படின்னா அவங்களோட வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான், இப்போ ஒரிஜினல் ஜெர்மன்ஸ் தெரிந்தானே, இப்போ அவங்களோட தான் டீல் பண்ணணும் இந்த விஷயத்தெல்லாம். அப்போ அதுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் இருக்குது தானே, ஸ்பீக்கிங்ஸ், அது அவங்க சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அந்த கான்செப்ட் வந்து இப்போ A1 முடிச்ச பிறகு பெட்டரா இருக்குமா, இல்லாட்டி தென் மோரோவர் அதோட சேர்த்து A2 முடிச்சு அப்படி அப்படி ஃப்ளோவில் எந்த ஃப்ளோவில் போனால் பெட்டரா இருக்கு மிஸ்? ஓ A1 முடிச்ச பிறகு பெட்டரா இருக்கு. A1 முடிச்ச பிறகு பெட்டரா இருக்கு மேடம். ஹலோ யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ யா புரியுதா நான் சொல்றது? அது வந்து A1 முடிச்ச உடனே நீங்க உங்களுக்கு அது பெட்டரா இருக்கும். தென் அங்கே செல்ஃப் மேடாக தான் இருக்கு மேடம். அப்புறம் நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது தானே. ஆமாம் ஓகே மிஸ். அண்ட் இது இப்போ எங்கிட்ட இந்த கிளாஸஸ் இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த போய்க்கொண்டிருக்க மிஸ் லைக் என்னன்னு சொல்கிறேன், அதுக்குள்ள இப்போ நீங்கள் கிளாஸ் இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தானே, கிளாஸில் இருந்து ஒர்க் தருவாங்க தானே. அப்படி கிளாஸ் எக்ஸாம்ஸ் ஆமாம் இருப்பீங்க? கிளாஸ் எக்ஸாம்ஸ் இருப்பீங்களா? கிளாஸுக்கு எக்ஸாம் அது வந்து கடைசியில உங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்லி ஒன்று வைப்பினும். அந்த கிளாஸ் ஒன்று ஓகே நடக்கும் கடைசியில. ஓகே மிஸ். இப்போ எக்ஸாம் மாதிரி ஒரு ஒரு முன்னோடி மாதிரி ஒன்று செய்யப்படுத்துவினோம் உங்களுக்கு. ஓகே ஓகே நான் வந்து அந்த எக்ஸாமுக்கு ஏற்றவாறு சகலதும் தந்து நான் படிப்பிச்சு எல்லாம் முடிச்சு விடுவேன். உங்களுக்கு ஃபைனல் டைம்ல வந்து அவை வந்து உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி ஒன்று ஃபுல் ஒரு ட்ரையல் ஒன்று செய்து கொடுத்தா அப்புறம் எக்ஸாமுக்கு உங்களை விடுவோம். எக்ஸாம்ஸ் மிஸ் இப்போ எங்கே நடக்கிறது? இப்போ எங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து லொக்கேஷன்ஸ் எங்கே நடக்கிற மாதிரி இருக்கும்? அது ஃபைனல் கொழும்புல தான் நடக்கிறது. கல கொழும்புல தான் கொழும்பு சிஐபிஎம்ல நடக்கிறது, கிளம்புல இருக்க சிஐபிஎம்ல. ஓகே ரைட் ஓகே மிஸ். Yeah, then okay, miss. It's clear. Thank you. விளங்கில. Yeah, it's clear. Okay, thank you. ஹலோ மிஸ். சொல்லுங்க. நார்மலாக லிசனிங் எக்ஸாம் செய்யக்க ஆடியோ போட்டு விடுவீங்களா? எக்ஸாம் செய்யக்க பேப்பர் எக்ஸாம் செய்யக்கு ஆடியோ போட்டு விடுவினும். ஆடியோ போட்டு தான் நீங்க செய்வீங்க. ஆடியோ கொமனா போட்டு விடுவினும். அதுல நீங்க லிசன் பண்ணி திக் பண்றது தானே. எக்ஸாம் பெருசா இது உங்களுக்கு டஃப்பா இருக்காது. அதை கேட்டுட்டு அந்த விட அதுக்குள்ள எங்க இருக்குன்னு பார்த்து திக் பண்ணணும். ஓகே மிஸ். மிஸ் கேகிவர் பேர்க்குக்கு A1 A2 போதுமா, இல்லாட்டி V1 V2 வேலிட்டா இருக்குமா? ஹேர் கிவருக்கு உங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க தானே ஹேர் கிவருக்கு இது தேவையான்னு சொல்லி.
கேகிவருக்கு A2 வந்து என்ன கேகிவர் அப்ளை பண்றதுக்கு சரி. நீங்க ஹேர்கிவருக்கு வந்து A2 காணும். நீங்க நீங்க நார்மலா போறதுக்கு காணுமா? நீங்க ஸ்டூடெண்ட் விசா இல்ல ஒர்க் விசா பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு வேற டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா எங்களோட ஜெர்மன்.lk நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க ஒரு ரிப்ரசன்டேட்டிவ் உங்களை கான்டாக்ட் பண்ணி அதை பத்தி டீடைல்ஸ் தருவோம். ஓகே மிஸ். இப்ப கிளாஸோட சம்பந்தப்பட்ட பாடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்க என்னோட இப்ப கதைக்கு கதைச்சு கொள்ளலாம். நீங்க அந்த அப்லோட் சம்பந்தமான விஷயங்கள் உங்களோட ஒர்க் டீடைல்ஸ் இதுகள் கதைக்கிறேன்னு சொன்னா அவங்க சொன்ன அந்த அட்ரஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்களோட கதைச்சு கொண்டீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. ஓகே தேங்க்ஸ் மிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த கிளாஸ் வந்து எப்ப தொடங்குதுன்றது டீடைல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறோம். 17 செவ்வாய்க்கிழமை 7 மணில இருந்து 9 மணி வரையும், ஞாயிற்றுக்கிழமை வந்து 6 மணில இருந்து 9 மணி வரையும் நடக்கும். அடுத்து இந்த ப்ரோக்ரஸ் செக்கிங் வந்து எவ்ரி 2 வீக்ஸும் ஸ்டூடெண்ட் மற்றது ஏஐ வந்து 15 பிள்ளைகளை அந்த செலக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஏஐ மூலம் நீங்கள் படிக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் அதுவும் இருக்குது அந்த செக்ஷன். நெக்ஸ்ட் செஷனுக்கு விடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்டுக்கு. இந்த லாங்குவேஜ் வந்து டொச்லாண்ட் ஜெர்மனுக்கு போறாக்கள் வந்து ஆஸ்திரியாவுக்கு போறாக்கள் சுவிஸுக்கு போறாக்கள் இந்த 3 நாட்டவருக்கும் இந்த லாங்குவேஜ் வந்து படிக்கிறதுக்கு உகந்ததா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட்டுக்கு விடுங்க. இப்போ ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து இப்போ நாங்கள் ஒருத்தரோட உரையாடுவோம். இன்னொன்று வந்து நீன்னு சொல்லி கதைப்போம். அப்போ அது வந்து இப்போ ஜெர்மனில் வந்து சின்னு சொல்லி சொல்லுவோம். சி இப்போ ஒரு பண்பா சொல்லும்போது சின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். டூன்னு சொல்லிக்க நார்மலாக இப்போ யங்கஸ்ட் சின்னாக்களை எங்களை ஈக்குவலாக எங்களை ஃப்ரெண்ட்ஸ்லியாக கதைக்கும் போது அவங்கள டூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கதைப்போம். இப்போ இங்கிலீஷில் அப்படி இல்லை தானே, ஒன் வேர்ட் தானே, யூன்னு தான் சொல்லுவோம். பெரிய ஆக்களை இருந்தாலும் சின்ன ஆக்களை இருந்தாலும். இப்போ ஜெர்மனில் அப்படி இல்லை. மோஸ்ட் வந்து இப்போ நாங்கள் தமிழ் லாங்குவேஜில் நாங்கள் எப்படி கதைப்போமா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்குது அந்த விதிமுறை எழுதுகள். நெக்ஸ்ட் ஸ்லைட்டுக்கு விடுங்க. இப்போ ஒருத்தரை நாங்கள் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு வி ஹைசன் சி என்று கேட்போம். மரியாதையா கேட்கும்போது நோமலா சிம்பிளா நாங்கள் எங்கட ஈக்குவல் எங்கட வயசுக்கார கேட்குறோன்னு சொன்னா பி ஹைஸ் டூ. சரியா? இப்போ பதில் சொல்லும் போது இக் ஹைஸ். ஹலோ மிஸ். இக் ஹைஸ். ஹலோ. இப்போ நீங்க இத சொல்றத நாங்க நோட் பண்ணணுமா? ஹலோ. ஹலோ மிஸ். இப்போ நீங்க நேம் அது பி ஹைசின் சின்னு சொன்னீங்க. பதில் சொல்லும் போது நாங்க வந்து விளங்கல. இப்போ நேம் பற்றி ஹலோ. சொன்னீங்க. ஹலோ. ஓமாம். ஓம். இப்போ நாங்க இதை நோட் பண்ணலாமா இப்போ நேம் அதுகளை? சரி, பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ ஒருத்தர் நாங்க கேட்கும்போது பொலைட்
முறையில் கேட்கும்போது சி யூஸ் பண்ணுவோம். மற்றது வந்து நார்மலாக நாங்கள் கேட்கும்போது, அதாவது இன்ஃபார்மலில் கேட்கும்போது டூ யூஸ் பண்ணுவோம், டூன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இது அந்த ரெண்டு ப்ரனவுனுக்கும் உள்ள வித்தியாசம். வி ஹைசன் சின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பெயர், வி ஹைஸ் டூன்னு சொன்னால் உனக்கு என்ன பெயர். இப்போ இதை நாங்கள் பதில் சொல்லும்போது இஹ் ஹைச அந்த ஒன் வேர்ட்லேயே நாங்கள் சொல்லலாம். ரெண்டுக்கும் பதில் உண்டு, ஒரு முறை தான் ஒரே மாதிரி தான் வரும். ஒன்று இஹ் ஹைசன்னு சொல்லலாம், இல்லாட்டிக்கு இஹ் பின்னு சொல்லலாம், இல்லாட்டிக்கு மைன் நாம ஈஸ்ட்ன்னு சொல்லி போட்டு உங்களோட பேரை சொல்லலாம். இஹ் ஹைசன்னு சொன்னால் என்னுடைய பெயர், உதாரணத்துக்கு என்னுடைய பெயர் அனான்னு சொன்னால் இஹ் ஹைச அனா. அடுத்தது இஷ் பின் அனான்னு சொன்னால் நான் அனா, ஐ ஆம் அனான்னு சொன்ன மாதிரி வரும். இஹ் ஹைசன்றைக்கு ஐ கால்ட் அனா, இல்லாது மை நேம் இஸ் அனா. இஷ் பின் அனான்னு சொன்னால் எனது பெயர் அனான்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து மை நாமே இஸ்ட், மை நாமே இஸ்ட்னு சொன்னால் என்னுடைய பெயர். அப்போ இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நாங்கள் சொல்லலாம் சொல்லும்போது. ஸ்லைடு. Hello, Miss. Hello. ஹலோ. Yeah, sorry, Miss. ஓ I had சொல்லுங்க. network trouble. I thought network trouble problem is. ஏன்னா அந்த நீங்கள் இந்த ஸ்பெல் பண்ணிக்க தானே மிஸ், அந்த இது அந்த நீங்கள் இந்த என்ன சொல்கிற உங்களை சும்மா ஒரு ஆளை பற்றி எங்களோட பேரை பற்றி நீங்கள் ஒரு ஆளுக்கு சொல்லும்போது ஸ்பெல் விளங்கல. பண்ணிக்க தானே ப்ரொனவுன்ஸ். இப்போ எங்களோட பேரை பற்றி சொல்லும்போது ஒரு ஆளுக்கு இந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ணிக்க ஓஹோ. தானே அவருக்கு. அப்போ இந்த நீங்கள் ஆமாம். ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் எனக்கு விட்டு கேட்டுட்டு மிஸ், என்ன மாதிரி என்ன இருக்கா திரும்ப சொல்கிறீங்களா இருக்கா? அது எந்த ப்ரொனவுன்சியேஷன் பேர் கேட்குறீங்களா? யா பேர் கேட்குறது. ஓகே. பி ஹைசன் சி, பி ஹைசன் சி, உங்களுடைய பெயர் என்ன? ஓகே மிஸ். சரியா. அடுத்தது ரெண்டாவதுக்கு வி ஹைஸ்ட் டூ, வி ஹைஸ்ட் டூ, வி ஹைஸ்ட் டூ, உனது பெயர் என்ன? முதலாவது வந்து வி ஹைசன் சி, இப்போ நான் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு அந்த ரீடிங் மெத்தட் விளங்காது உங்களுக்கு லேஸில். அப்போ நீங்கள் கிளாஸ் இப்போ பட்சில் சேர்ந்து நியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அல்ஃபாபெட் படிக்கும்போது நான் அதில் அந்த ரீடிங் டிப்ஸ்ன்னு சொல்லி தருவேன். அப்போ அந்த அதன் படி வாசிக்கும் போது தான் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் கேட்ச் பண்ணி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பி ஹைசன் சி, வி ஹைஸ்ட் டூ, ich heiße எனது பெயர், ich bin, உதாரணத்துக்கு ich heiße David, ich heiße David, ich bin David, mein Name ist David. மூன்று விதமாகவும் சொல்லலாம். அந்த மூன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மீனிங். ich heiße எனது பெயர், ich bin நான், mein Name என்னுடைய பெயர். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மாற்றுங்க.
எக்ஸாம் வந்து நீங்க டைரக்ட்டா அங்க எக்ஸாம் சென்டர்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மாத்துங்க. அடுத்தது ஓகே. இப்ப பாருங்க, அடுத்தத பாருங்க. கேள்வி இப்ப ஒரு இங்கிருந்து வாரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இது கூட 2 விதமா தான் வருது. ஒன்று ஃபார்மல், இன்னொன்று இன்ஃபார்மல். மரியாதையா கேட்கிறதும், மற்றது நார்மலா கேட்கிறதும், சிம்பிளா கேட்கிறதும். சரியா? "வோஹேயா கொமென் சி" நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? "வோஹேயா கொம்ஸ்ட் டு" நீ எங்கே இருந்து வருகிறாய்? அப்ப கேள்வி 2 வகையாப்பட்டாலும் பதில் ஒரு பதில்தான். "Ich komme aus ஸ்ரீலங்கா." "Ich komme aus ஸ்ரீலங்கா." கேள்வியை பாருங்க திருப்பி. "வோஹேயா கொமென் சி" நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? "வோஹேயா கொம்ஸ்ட் டு" நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள்? "Ich komme aus ஸ்ரீலங்கா." "Ich komme aus கொழும்பு." "Ich komme aus ஜாஃப்னா." இப்போ நீங்கள் எங்கே இருந்து வாரீங்களோ அந்த கோடு blank போட்டிருக்கு, அந்த blankல ஆட் பண்ணி சொல்லலாம். "வோஹேயா கொமென் சி" நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? "வோஹேயா கொம்ஸ்ட் டு" நீ எங்கே இருந்து வருகிறாய்? "Ich komme aus ஸ்ரீலங்கா" நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வருகிறேன். அடுத்த ஸ்லைடுக்கு மாத்துங்க. அடுத்தது "wo not" ஒருத்தருடைய இருப்பிடத்தை கேட்கிறது. "wo wohnen Sie" நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? "wo wohnen Sie". அடுத்தது "wo wohnst du" நீ எங்கே வசிக்கின்றாய்? "wo wohnst du". "Ich wohne in Jaffna". "Ich wohne in Jaffna". நான் யாழ்ப்பாணத்தில் வசிக்கின்றேன். "Ich wohne in கொழும்பு". நான் கொழும்பில் வசிக்கின்றேன். சரியா? கேள்வி "wo wohnen Sie" நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? "wo wohnst du" நீ எங்கே வசிக்கின்றாய்? "du" வந்து இன்ஃபார்மல், "சி" வந்து ஃபார்மல். மிஸ் ஆன்சர் வந்து இச் ஓனின் ஜெஃப்னான்னு சொல்றதா? ஓ "ich wohne in Jaffna". நீங்க ஜெஃப்னான்னு தான் சொல்லணுமெண்டு இல்ல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இருப்பிடத்தை இந்த blankல ஃபில் பண்ணிட்டு சொன்னா சரி. இச் ஓனின் ஜெஃப்னான்னு எப்படி? ஆ ம். நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு மாத்துங்க. "sich vorstellen". இப்போ நீங்க எக்ஸாம்ல வந்து ஸ்பிரேஷன்ல நீங்க வந்து செய்கிறது வந்து ஸ்பீக்கிங் எக்ஸாம்ல வந்து முதல் வந்து நீங்க உங்களை அறிமுகப்படுத்துவீங்க. அப்ப அதுக்கான சாம்பிள் தான் இந்த 3 சாம்பிள் தந்திருக்கு. அறிமுகப்படுத்திக்க நீங்க உங்களை செய்கிறீங்க. உங்களோட பெயர், நீங்க எங்கிருந்து வாரீங்கள், எங்க வசிக்கின்றீங்கள் ன்னு சொல்லி உங்களோட சுய விவரத்தை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க.
அதுக்கு நாங்கள் சாம்பிள் 3 உங்களுக்கு இன்றைக்கு தரோம் பாருங்க. Ich heiße புகேந்தினி. எனது பெயர் புகேந்தினி. Ich komme aus ஸ்ரீலங்கா. நான் இலங்கையிலிருந்து வருகிறேன். Ich wohne in கொழும்பு. நான் கொழும்பில் வசிக்கின்றேன். இப்போ இந்த இடைவெளியில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி போட்டு சொல்லி பார்க்கலாம் நீங்கள். Ich heiße Anna. Ich komme aus இந்தியா. Ich wohne in மெட்ராஸ். அப்படி நீங்கள் உங்களோட இடத்த சொல்லி பார்க்கலாம் ஃபில் பண்ணிட்டு. மிஸ் இஸ்ட் கொமாஷண்டா நான் நீங்க எங்கிருந்து வாரீங்கன்றதை சொல்லுங்க. நான் இப்போ ஒரு இந்த இடத்துல இருந்து வருகிறேன். இஷ்கோமாவும் ஸ்ரீலங்கா அண்டா நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வருகிறேன். இட்ஸ் உங்களோட பிளேஸ் ஓனிங்கண்டா நேட்டிவ் பிளேஸ். இருக்கிற இடத்த இஷ் சொல்றதா? போனே இன்னன்னு சொன்னா நான் நீங்க எங்க வசிக்கின்றீங்கன்னு உங்களோட வசிப்பிடத்தை உறுதிப்படுத்தி சொல்றது. ம். சரியா? ம். Yeah, hello. ஹலோ. Yeah, sorry for the disturbance, miss. இந்த இப்போ நீங்கள் இந்த கவர் பண்ணுறீங்க தானே இதில் இந்த பேசிக் எங்களோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் அந்த லாங்குவேஜில் சொல்லிக் கொண்டிருக்கீங்க தானே மிஸ்? இது வந்து நீங்கள் இந்த இப்போ எங்களுக்கு இந்த இன்ட்ரோமெண்ட் சொல்லிக் கொண்டிருக்கீங்க, இந்த கன்செப்ட் சொல்லிக் கொண்டிருக்கீங்க தானே மிஸ்? இப்போ எங்களுக்கு ஸ்லைட்ஸ் போட்டு இது வந்து மிஸ் இப்போ கிளாப்பிங் கிளாஸஸ் கவர் பண்ணி திரும்ப அகைன் இது இப்போ இதில் வந்து கிளாஸஸ்ல கவர் பண்ணீங்க தானே? இது கிளாஸ் நடக்க இது நடக்கும். இந்த இது வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணது ஓகே மிஸ். பிகாஸ் நெட்வொர்க் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கு. ஸோ அந்த மீட்டிங் அடிக்கடி லீவ் ஆகி கொண்டு இருக்கு மிஸ். ஹலோ. ஸோ அது பேஸ் கேட்டேன் நான் மிஸ். ஓகே தேங்க்ஸ். இந்த நெட்வொர்க் கொஞ்சம் சரி சரி. இது வந்து இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் சாம்பிள் கிளாஸ் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் விளங்கில. ஓகே மிஸ். நீங்க சொல்லுங்க. சரி நீங்க சொன்னீங்க அதான் கேட்குறேன். நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூ இருக்கு மிஸ். இட்ஸ் ஓகே, நீங்க சொல்லுங்க. சரி சரி. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போடுங்க. மிஸ் இஸ் கைசாண்டா நேமா? Ich heiße என்னுடைய பெயர். ஓகே. அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போடுங்க. இதில் ஸ்லைட்ஸ் வந்து இவ்வளவுதான். ஓகே நந்தினி. ஓகே நந்தினி. ஓம் சொல்லுங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்லைட். சரி. லாஸ்ட் ஸ்லைட் இது. சரி. சரி ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இப்ப கிளாஸ் பற்றி ஏதாவது உங்களுக்கு வேற ஏதேனும் டவுட் இருந்தா கேளுங்க.
இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு நாளால சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவீங்க? எக்ஸாம்ஸ் எழுதி 4 வீக்ஸ்ல உங்களுக்கு சர்டிபிகேட் வரும். மினிமம் வந்து 4 வீக்ஸ் இருக்கும் சர்டிபிகேட் வர. சர்டிபிகேட் வர்றதுக்கு Okay. 4 வீக்ஸ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மிஸ், நான் கனெக்ஷன் கதைக்கிறேன் பவுனியால இருந்து. என்னன்னா இப்ப ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து இப்ப 6 month valid 6 month valid எல்லாம் சொல்றாங்க தானே? ஹலோ, ஆமாம், சொல்லுங்க கேக்குது. OST Yeah. சர்டிபிகேட் வந்து லைஃப் லாங் வேல்யூட். நீங்க அதை லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க என்னத்துக்கு அப்ளை பண்றீங்கன்றது அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணினா அவங்க 1 வருஷத்துக்குள்ள இருக்கணும், 2 வருஷத்துக்குள்ள இருந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி மாறும். பட் த நார்மலா சர்டிபிகேட் லைஃப் லாங் வேல்யூட். ஆக்சுவலா நான் இப்போ ஆல்ரெடி ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஜெர்மனுக்கு. ஸோ Okay. அது கிடைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்காக இப்ப அவங்க ஆல்ரெடி சொன்னாங்க, ஆல்ரெடி ஜெனரல் ஒரு பேசிக் நாலேஜ் ஆஃப் ஜெர்மன் லாங்குவேஜ் இருக்குமெண்டா பிளஸ் பெனிஃபிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாம். அதனால பேசிக் லெவல்னா நீங்க A1 லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். எங்களோட சர்டிபிகேட் வந்து எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் விசா, அல்ல ஸ்பான்சர்ல போறீங்க எல்லாத்துக்குமே இது வேல்யூட் தான். ஓகே மிஸ், அதான் தெரிஞ்சுக்கொள்ள மட்டும் கேட்டேன். நன்றி ஓகே மிஸ். ஓகே ஓகே. ஓகே. வேற ஏதேனும் சப்ஜெக்ட் விஷயம் கேட்க இருந்தா கேளுங்க. மிஸ் இதுக்கு முன்னுக்கு போட்ட ஸ்லைட்டை போட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? திருப்பியா? ஓ மிஸ். இதுதான் மிஸ். அவருக்கு ஸ்லைட் முன்னு இதானா? ஓ சரியா. இது வந்து இப்ப நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கும் இந்த இது வந்து உதவும். இன்னும் ஒன்று ஒருத்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கும் உதவும் உங்களுக்கு. சரியா? வோ வோனன் சின்னு சொன்னா நீங்க எங்க வசிக்கிறீங்க? வோ வோனன் சி. ஓ, நீங்க உங்களோட டவுட் லைவாவே கேளுங்க. வோ வோனன் சி. நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள்? மரியாதையா இருக்கிறது, ஃபார்மல் இல்ல. அடுத்தது வந்து wo wonst du. ஹலோ ஹலோ. ஓமம் சொல்லுங்க. இச் ஓனன் என்னண்டா விளங்க எப்படி இல்ல. மிஸ் ஆன்சர் பண்றது? இச் ஓனன் என்னண்டா? நான் ஓ ich wohne in சொன்னா நான் இன்னிடத்துல வசிக்கிறேன்னு சொல்றது தான். ஓகே மிஸ். ஓகே மிஸ், தேங்க்ஸ் மிஸ். ich wohne in சொன்னா நான் இப்ப ஒரு இடத்துல வசிக்கிறேன்னு சொல்றது சொல்லுங்க. இப்ப நான் கொழும்பில் வசிக்கிறேன்னு சொன்னா ich wohne in. I'm living in ன்னு சொல்ற வேர்ட்ஸ் தான் ich wohne in. ഇടിയപ്പ ബിരിയാണി വേണമെങ്കിൽ அந்த வேண்டிக்கங்க சோறும் இடிக்கங்க இதுல இடியப்ப பிரியாணி எங்க இந்த பணங்களுக்கு அம்மாண்டி வாங்கி நல்லா கட் ஆயிட்டு. ஓகே, வேற என்ன டவுட் இருந்தா கேளுங்க. அன்மியூட் பண்ணி போட்டு மற்றபடி மியூட் பண்ணிட்டு கதைங்க. மியூட் பண்ணி போட்டு கேளுங்க மற்றாக்க. ஓகே மிஸ். ஹலோ, உங்களோட கொஸ்டின் விளங்கல, என்ன கேட்டீங்க? ரிசல்ட்ஸ் வந்து நீங்க எக்ஸாம்ஸ் எழுதி 4 வீக்ஸால வரும். ஓ, 4 கிழமையில வரும். ஓகே, நீங்க A1 செஞ்சுட்டு நீங்க A2 ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்க. ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் தெரியும் தானே, அப்ப நீங்க கண்டினியூவா படிக்க முடியும். எக்ஸாம்ஸ் எழுதி 4 வீக்ஸால உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் என்ன மாதிரி?
எக்ஸாம்ஸ் ஃபீ வந்து A1க்கு வெளியில படிக்கிறாங்களுக்கு 33,000. நீங்க இன்டர்னல் ஸ்டூடெண்ட்படியா 27,000. 6,000 வந்து டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், அந்த A1 வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களோட இன்ஸ்டிடியூட்டால நாங்கள் ஒர்க் பர்மிட்டோ ஸ்டூடெண்ட் விசாவோ அப்ளை பண்ண முடியுமா? நாங்க அப்ளை பண்ணி தருவோம். உங்களோட குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு நீங்க ஸ்டூடெண்ட் பேச்சுலர்ஸ் அப்ளை பண்ணலாமா, மாஸ்டர்ஸ் பண்ணலாமா, இல்ல ஹவுஸ் பில்டிங் போடலாமா, இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு, அது உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு செக் பண்ணிட்டு நாங்களே உங்களை கைட் பண்ணுவோம். நீங்க இது பண்ண டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா இந்த நம்பர் ஜெர்மன் டாக்டர் எங்கிற நம்பருக்கு இப்படி இதை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ரஸன்டேட்டிவ் அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அவங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்டூடெண்ட் விசாவா இருந்தாலும் சரி, ஒர்க் விசா இருந்தாலும் சரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சரி, தேங்க்யூ. ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், என்னன்னா இப்ப A1 எக்ஸாம் எழுதி அண்ட் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிட்டா, ஸோ 4 weeks ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் தான் A2 எக்ஸாமுக்கு நாங்க ரெடி ஆகலாமா, அல்லது எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் உடனே நாங்க A2 எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாமா? நீங்க A2 இப்ப நீங்க A1 எழுதிட்டு உடனே நீங்க A2க்கு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சு கொண்டு வந்துட்டு A1 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் A2க்கு அப்ளை பண்ணி A2 எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஓகே ஓகே. ஏன்னா சம் ரீசன் இப்போ என்ன அவங்க ஆல்ரெடி இப்போ ஒர்க் பர்மிட் கிட்டத்தட்ட ஓகே, பட் அவங்க என்னோட ஜெர்மன் நாலேஜ் என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதான் நான் இப்போ சொல்லிருக்கேன், ஆல்ரெடி நான் ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன். நீங்க ரிசல்ட்ஸ் வர வெயிட் பண்ணணும் இல்ல, நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் A2 படிக்கிறதுக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. மிஸ் A1 எக்ஸாம் முடியத்தான் நாங்களே A2 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதா? இப்ப என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்டா நீங்க A1 எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. A1 எக்ஸாம்ஸ் எழுதினா அப்புறம் A2 ஓர்டர்ல தான் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் A1 எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க, அதுக்கு அப்புறம் A2 எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. அப்படி ஓர்டர்ல தான் நீங்க எழுதணும் எக்ஸாம்ஸ். A1க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதக்க எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? A1க்கு வந்து வெளி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 33,000 உள்ள, அதாவது நீங்க எங்கள்கிட்ட படிச்சு எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 6,000 வந்து டிஸ்கவுண்ட் வரும். ஸோ 27,000 தான் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸா இருக்கு. மிஸ் அதே மாதிரி தான் A2 எக்ஸாமுக்கும் கட்டுறதா? அதே மாதிரி தான் A2க்கும். A2 எக்ஸாம்ஸ் வந்து ஃபீஸ் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 34,000, இன்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 28,000. இதுலயும் அப்படிதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஓகே மிஸ். A1 கோர்ஸுக்கு டியூட்ஸ் எதுவும் கிடைக்குமா? நீங்க கிளாஸுக்கு ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆன பிறகு நாங்க LMS அந்த அக்சஸ் உங்களுக்கு தருவோம். அந்த LMSல நீங்க படிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அதுல அப்லோட் பண்ணி இருப்போம். அதுல நீங்க உங்களோட டியூட்ஸை வந்து பார்த்து படிக்கலாம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் நீங்க அன்பார்ச்சுனேட்லி உங்களால கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியாம போச்சுதுன்னு சொன்னா ரெக்கார்டிங்ஸும் வந்து அதுல அப்லோட் பண்ணுவோம். நீங்க அதுல பார்த்து படிக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஒன்று இருந்துச்சு, அதனால சிலது சரியா கேட்கல. இந்த இஷ்யூ ரெக்டிஃபை பண்ணப்படுமா ஃபியூச்சர்ல? யா ஷூர், நாங்க அதை கன்சிடர் பண்றோம். சரி, தேங்க்ஸ். மிஸ், என்னடா இன்னைக்கு ஃப்ரீ செஷன்ன்றதால, ஸோ நெக்ஸ்ட் செஷன் எந்த மாதிரி எந்த டேட்ல உங்களோட இது பண்றது, மற்றது பேமெண்ட்ஸ் என்ன மாதிரி, இப்போ கிளாஸ் இப்போ நாங்கள் கண்டினியூ அட்டன் பண்ணுறதுக்கு பேமெண்ட்ஸ் அது இதுகள் என்ன மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி ஆகி கொள்வேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாளைக்கு நாங்கள் கண்டாக்ட் பண்ணுவோம். இன்றைக்கு ஃப்ரீ செஷன் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் நாளைக்கு கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு உங்களுக்கு இந்த பஸ்ஸில் வந்து செவ்வாயும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் கண்டினியூஸாக நடக்கும். செவ்வாயில் வந்து 7 மணிலேருந்து 9 மணி மட்டும், ஞாயிற்றுக்கிழமையில வந்து 6 மணிலேருந்து 9 மணி மட்டும் தான் உங்களுக்கு கிளாஸ் போகுது. உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸை குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே சமயம் நாளைக்கு வந்து
இந்த அட்டென்ட் பண்ணின எல்லாரையுமே கண்டாக்ட் பண்ணி எப்படி ஃபீஸ் கட்டணும் எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லுவோம் டீட்டெயில்ஸ். மிஸ் எஸ்கியூஸ் யா சொல்லுங்க. என்ன சண்டே ஞாயிற்றுக்கிழமை இது செஞ்சு வேற ஒரு நாள்ல போட மாட்டீங்க கிளாஸ்? என்னன்னு சொன்னா இது கிளாஸ் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணிட்டேன். நாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் சாட்டர்டே சண்டே ஒரு கிளாஸ் போடுறோம். மற்ற நாள் போய் டயர்டா இருப்பாங்க. ஸோ அதால தான் ஞாயிற்றுக்கு வீக்கெண்ட்ல வந்து ஒரு நாளும் வீக் டேஸ்ல ஒரு நாளும் நாங்கள் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ இது ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண கிளாஸ். ஓகே ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்களுக்கு வேற எது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட் இல்லாட்டி நீங்க லீவ் ஆகலாம். Yeah, hello. சொல்லுங்க. Hello. Oh, Yeah, hello. can I get the Sorry, I didn't get. recording access, miss? Yeah. This recording access, can I get this? Yeah, This you me- can get. Yeah, you can get. We will provide you. Sorry, Surya? in this group, miss? A1 Yeah. group. In this A1 group, right? You will We put will. in the link in A1 group, recording link, right? You No, you no. We have to create a Google Drive regarding the recordings. We will give you the access for that. Okay, like online. Okay. Okay, Okay. miss. Yeah, fine. Thank you. Welcome. வேற யாருக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே மிஸ், கிளாஸ் ஓவரா முடிஞ்சுதா? நாங்க இது ஒரு ஃப்ரீ உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காகவும் இந்த லாங்குவேஜை பத்தி சொல்றதுக்காகவும் தான் இந்த கிளாஸ் எடுத்தனாங்க. படிப்பு சம்பந்தமான விஷயம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து சொல்லித்தரோம். இது உங்களுக்கு ஒரு பேசிக் தான், என்ன மாதிரி போகும் என்ன சொல்லி ஒரு பேசிக் எடுக்கத்தான் இந்த கிளாஸ் வந்து செஞ்சாங்க. ஓகே முடிஞ்சது. நீங்க கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்லாட்டி நீங்க லீவ் ஆகலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ. மிஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சண்டேயா? ஓ சண்டே. சண்டே ஈவினிங் தானே? சண்டே வந்து 6 to 9 நடக்கும். ஓகே மிஸ். ஹலோ. சொல்லுங்க. யா ஹாய். என்னென்னா மீன்ஸ் இப்போ நார்மலாக வந்து நான் பாஸ்ட் ஒரு 2 months வந்து டச் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பேசிக்காக வந்து ஸ்ப்ராஷன் லீசன் ஸ்ரீபன்லாம் வந்து நார்மலாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே. யா இப்போ ஸ்ப்ராஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே. அண்ட் தி ஸ்ரீபன்ல வந்து நார்மலாக இமெயில் ரைட்டிங், ஸோ 1 or 2 emails வந்து ஐ கேன் ரைட் இட். பட் தி ஃபர்தர் வந்து என்னால் வந்து ஸோ தட்ஸ் வை ஐ ஜாயின் த கிளாஸ். ஸோ இதில் கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வந்து ஏர்லியாக கொடுத்துருவீங்களா? ஐ மீன் இந்தந்த டேஸில் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கோம்னு சொல்லி ஏர்லியாக கொடுத்துருவீங்களா? ஓ வந்து அந்தந்த டே வந்து தான் நீங்கள் வந்து அது இந்த மாதிரின்னு சொல்லுவீங்களா? நாங்கள் ஏர்லியாகவே தந்துடுவோம், இந்த மாதிரி போகணும்னு சொல்லி அப்லோட் பண்ணிடுவோம். ரைட். இப்போ per week வந்து 2 கிளாஸ்னா 2 monthsக்கு வந்து டோட்டலாக 16 classes நடக்கும், ரைட்? 16 கிளாஸஸ்ல வந்து டோட்டலாக ஆல்மோஸ்ட் வந்து A1க்குரிய சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஸோ அங்கே வந்து 1 month வந்து எக்ஸாமுக்குரிய பீரியடாக இருக்கும், ஐ மீன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பீரியடாக இருக்குமா? இல்லாட்டி அந்த 16 கிளாஸஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து எக்ஸாமுக்குரிய ப்ரிப்பரேஷன் வந்து கவர் பண்ணிடுவீங்களா? 16 கிளாஸ் முடியத்தான் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணாப்புல ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வந்து வைப்போம். ரைட். ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வந்து எத்தனை கிளாஸஸ் மாதிரி நடக்கும்? அது ஒரு 1 day செமினார் மாதிரி தான் வைப்போம். எக்ஸாம்ஸ் எப்படி வரும்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்தும். ஒரு 1 day செமினார் ஒன்று நடக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு செமினார் மாதிரி ஜாயின் பண்ணுவோம், எக்ஸாம்ஸ் எப்படி அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும். பட் நாங்கள் கிளாஸே உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் கிளாஸே உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படுத்த வேலை. ஓகே. அண்ட் வந்து இப்போ கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து A1க்குள்ளேயே வந்து அந்த டர்டி டஸ்ட் எல்லாமே A1க்குள்ளே, பிகாஸ் ஏன்னா நான் லிமிட் தாண்டி போகிறேன்னான்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் லேர்ன் பண்ணி கொண்டு வரேன். ஸோ வந்து இப்போ கிளாஸ் வைல் த கிளாஸ் டைமே, பிகாஸ் கிளாஸ் டைம் வந்து 1 hour தானே. ஸோ அதில் பாதி வந்து நான் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நான் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு இது அகாடமிக் வைஸாக டவுட் என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த டர்டி டஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து A1க்குள்ளேயே வந்து கவர் ஆயிருமா, இல்லாட்டி வந்து அது A2 இல்லாட்டி
அது வந்து A1க்குள்ளே கவர் ஆயிடும். அதாவது மேஸ்குலின், ஃபெமின், நியூட்டர் Yeah, வாய்ஸ்ல yeah, yeah, படிப்பிக்கிறது. yeah, dirty does. நாமினேட்டிவ், அக்யூசேட்டிவ், டேட்டிவ் அது வந்து A1க்குள்ளே நாங்க கவர் பண்ணிடுவோம். Right, almost வந்து A1க்குள்ளே but is it necessary வந்து I mean dirty does வந்து எங்கட A1 கட்டாயம் தேவை. அது வந்து ஏன்னு A1 சொன்னா இருந்ததை நாங்க ஒரு டென்சஸ் சரியான முறையில பேசிக்கொள்ளலாம். no நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அது வந்து இப்ப நோட் பண்ணுவாங்களா ஐ மீன் என்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து கண்டிப்பா அது வந்து 100% நோட் பண்ணுவாங்களா இல்லாட்டி if there is any failure அவங்க வந்து அதை நம்மள கேஷுவல் மிஸ்டேக்கா விட்டுருவாங்களா? அது வந்து கேஷுவல் மிஸ்டேக்கா அது இருக்கும். அது வந்து எக்ஸ்பிரஷனுக்குள்ள அது பெருசா எடுத்துக்க மேடம். அந்த கிராமர்னு சொல்லி பார்க்க கிராமருக்குள்ள சரியான இதுல இப்போ லெட்டர் வந்து நீங்க இன்விடேஷன் லெட்டர் எழுதும்போது அதுகளுக்குள்ள கொஞ்சம் அந்த ஐன அது வந்து சரியான முறையில கொஞ்சம் போட வேண்டிய வரும். I know. இப்ப நான் வந்து லெட்டர் வந்து இப்ப ஒரு சில சிச்சுவேஷன்ஸுக்கு வந்து இப்ப நான் வந்து 2 சிச்சுவேஷன்ஸுக்கு வந்து நான் வந்து லெட்டர்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். லைக் பர்த்டே இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி 2 சிச்சுவேஷனுக்கு வந்து மெமரைஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். நோட்டா நான் வந்து ஓனா இல்ல மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் வந்து மெமரைஸ் பண்ற மாதிரியா இருக்கும் கோர்ஸ் வந்து இல்லாட்டி வந்து இல்ல நாங்க படிப்பிக்கும் போது அப்படி இல்லை. நீங்க மெமரைஸ் பண்ணி போட்டு எழுத தேவையில்லை. அதாவது நீங்களா கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி தான் நாங்க படிப்பிப்போம். ஓகே. இமெயில்ஸ் வந்து நாங்க ஓனா வந்து எங்கட தாட்ஸ் வந்து எழுதக்கூடிய மாதிரி. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு மேத்த மாதிரி நீங்களா கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய நாங்க எதுவும் இந்த பாடமாக்கிட்டு அப்படி எழுதுற மாதிரி அப்படி சொல்லி கொடுக்குறோம் இல்லை. நாங்க அதுக்காகத்தான் நாங்க பேசிக்ல இருந்து படிப்பிக்க டென்சஸ் சொல்லி கொடுக்குறோம். டென்சஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நாங்களே எதையும் ஓனா கிரியேட் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நாங்க ஒவ்வொரு லெசன்ஸும் படிப்பிக்கும் போகுதும் எக்ஸாமுக்கு ஏற்றவாறு தான் கொண்டு போவோம். நீங்க படிக்கும் போது ஒவ்வொரு லெசன்ஸ் படிப்பிச்சு கொண்டிருக்கும் போதும் இப்போ உங்களோட எக்ஸாம் லெசன் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம் பாஸ் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போவோம். படிப்பிக்கும் போதே நீங்க சாம்பிள் பாஸ் பேப்பர் ப்ராக்டிஸ் மாதிரி எல்லாம் வச்சு தான் நான் கொண்டு போவேன். எஸ், நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 பாஸ் பேப்பர் வந்து ஓஎஸ்டி எக்ஸாம் செஞ்சுட்டேன். ஸோ 60க்கு மேலே தான் நார்மலாக வந்து வருது. பட் அந்த ஒரு சில செக்ஷன்ஸ் லைக் இமெயில் மற்றது வந்து ஸ்ப்ராஷன் ஆல்மோஸ்ட் ஓகே அண்ட் தி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அது ரெண்டும் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி நார்மலாக வந்து கவர் ஆகுது எல்லாமே. ஸோ இப்படி வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 monthsக்குள்ள B1 வந்து கவர் பண்ணுறது வந்து பாசிபிளா இல்லாட்டி வந்து ஐ டோன்ட் நோ. சோ தட்ஸ் வை நீங்க A1 சரியான முறையில படிச்சிட்டீங்கன்னு சொன்னா A1ல வந்து நாங்க அதுதான் நான் சொல்றேன். A1 வந்து பேசிக் கிராமர்ல இருந்து நாங்க போறோம். அப்ப அது சரியான முறையில செய்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிடுச்சுன்னா B1 உங்களுக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே B1 படிக்க ஈஸி. ரைட். இப்போ per டேக்கு வந்து மிஸ் வந்து இப்போ ஒரு 1.5 hour கிளாஸ்ண்டா. ஸோ அதில் வந்து ஹோம்ஒர்க்ஸ் ப்ளஸ் வந்து அடிஷனலாக நெக்ஸ்ட் டேக்குரிய கிளாஸஸ்க்குரிய இதுவும் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே என்ன கிளாஸ் படிக்க போறீங்கன்ற இதுவும் வந்து தந்துடுவீங்க அப்படித்தானே? அது வந்து ஹோம்ஒர்க்கை இப்போ நெக்ஸ்ட் டேக்கு நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோமோ அதை முதல்ல ஹோம்ஒர்க்கா vocabulary அப்படி மாதிரி தருவேன். ரைட். மற்றது என்ன மாதிரி எங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் A1க்கு வரும் மிஸ்? புரியல. இப்போ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க தானே? ஆமாம். ஸோ அது A1க்கு என்ன மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வரும் எங்களுக்கு? லைக் vocabularies or இல்லாட்டி எக்ஸசைஸ் புக்ஸ் அது மாதிரியா இல்லாட்டி வந்து ஐ மீன் vocabulary புக் or எக்ஸசைஸ் PDF அது மாதிரி இல்லாட்டி vocabulary புக் வரும். மற்றது கிராமர் அதுவும் அட்டாச்சா வரும் சேர்ந்து. நீங்க ஒர்க் செய்ய பயிற்சி மாதிரி ஒர்க் புக் வந்து செப்பரேட்டா வரும். மற்றது vocabulary புக் வந்து செப்பரேட்டா வரும். ஒர்க் புக்ல வந்து உங்களுக்கு கிராமருக்கு ஏத்த மாதிரி வரும். ஒர்க் புக் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஓகே. ஆல்ரைட். Thank you so much miss. Thank you so much. கூட ஒர்க் புக்ல இருந்தா உங்களுக்கு ஹோம்வொர்க் வரும். ரைட். ஸோ நாங்கள் ஒர்க் புக்கை வச்சு நாங்கள் அடுத்தது ஃபியூச்சர்ஸை வந்து நாங்கள் ஐ மீன் ஃபியூச்சரில் என்னென்ன கவர் ஆக போகுதுன்னு சொல்லி அது நீங்களாவே ஓனா ப்ரிப்பேரா இருக்கலாம். ரைட். எக்ஸாமுக்கு முதல்ல மீன்ஸ் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணி என்ன மாதிரி செக் பண்ணுவீங்களா இல்லாட்டி ஒவ்வொரு கிளாஸாக தான் செக் பண்ணுவீங்களா? அவங்க அது லைன்ல அவங்க சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க அந்த எக்ஸாமுக்கு என்ன மாதிரி அதை இண்டிவிஜுவலா செக் பண்ணுவீங்களான்னு. கிளாஸ்ல வச்சே உங்களை இண்டிவிஜுவலா செக் பண்ணுவாங்க. கிளாஸ்ல வச்சு நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, உங்களோட ஸ்பீக்கிங் எப்படி நீங்க கதைக்கிறீங்க, நீங்க ரெடியான்னு சொல்லி கிளாஸ்ல வச்சு உங்களை ஒப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு இண்டிவிஜுவலா செக் பண்ணுவாங்க. ரைட். ஓகே. ஆல்ரைட். Thank you so much. Thank you.
ஹலோ மிஸ். ஓ சொல்லுங்க. மிஸ் இப்போ A1 படிச்சு முடிஞ்சப்ப A1 எக்ஸாம் எழுதுறதுக்கே எத்தனை பெர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கணும்? 50 பொறுத்தவரை 50. எங்களை பொறுத்தவரை 50க்கு மேல நீங்க எடுத்தா பாஸ். ஓஎஸ்டி பொறுத்தவரை 50 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்க பாஸ். 60 எடுக்கணும் இல்ல, 50 மார்க்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு பாஸ் மார்க்ஸ் தான் A1க்கும் A2க்கும். மிஸ் இப்போ A1 A2 இப்போ 2 monthsலயே முடிஞ்சிருமா படிச்சு? A1 படிக்கவே ஓமா உங்களுக்கு A1 2 வந்து months 2 எடுக்கும். months. ஆ இப்ப நீங்க ரெண்டும் சேர்த்து படிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் A2 படிச்சுட்டு A1 படிச்சுட்டு அப்புறம் A2 படிங்க. A1 கோர்ஸ் வந்து 2 months நடக்கும், A2 கோர்ஸ் வந்து 2 months நடக்கும். ஓகே மிஸ். வேற யாருக்கும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா அட்மிட் பண்ணி போட்டு கேட்கலாம். மிஸ் ஒர்க் விஷயமா இதுல படிக்கிறேன்டா அது இதுலயே கேட்கலாமா இல்லாட்டி பர்சனலா மெசேஜ் பண்ணி கேட்குறதா? நீங்க இந்த ஜெர்மன்.lk நம்பருக்கு இதை பத்தி கதைக்கணும்னு சொல்லி கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கேளுங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ரிப்ரசன்டேட்டிவை அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க, எப்படி அப்ளை பண்றது என்ன மாதிரி சொல்லி. ஓகே மிஸ். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற யாருக்கும் டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. வேற யாராவதுக்கு டவுட் ஏதாவது இருக்கா? யாருங்க டவுட் இருந்தா கேளுங்க.